ஹலோ எவ்ரிவன். இந்த என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இது வந்து நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டில் எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அது எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுறதுன்றத நான் பின்னாடி சொல்கிறேன். எதுக்கு எவ்வளோ மார்க்குங்கிறத முதல்ல நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம தமிழ்நாடு டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டா இருந்தா அரை மார்க், பி சர்டிஃபிகேட்டா இருந்தா 1 மார்க், சி சர்டிஃபிகேட்டா இருந்தா 2 மார்க் தராங்க. சரி, அடுத்து என்எஸ்எஸ்ல மேக்சிமம் 1 மார்க் வெளியும் தராங்க. எதுக்குன்னா நீங்க நேஷனல் ப்ரோக்ராம் லைக் ரிபப்ளிக் டே பரேட் இன் நியூ டெல்லி அண்டு நேஷனல் இன்டகிரேஷன் மோட்டிவேஷனல் கேம்ப்ஸ், ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தா உங்களுக்கு அரை மார்க், அல்லது ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஸ்டேட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் இங்கே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திருந்தீங்கன்னா இதுக்கு அரை மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து பெஸ்ட் வாலண்டியர் அட் ஸ்டேட் லெவல் அல்லது நேஷனல் லெவல் அல்லது பெஸ்ட் என்எஸ்எஸ் கேடட் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தராங்க. சரி, அடுத்து ஸ்போர்ட்ஸ் மேக்ஸிமம் 2 மார்க் வரலையும் தராங்க. இதுல நீங்க ஸ்கூல் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலே போதும் உங்களுக்கு அரை மார்க். அப்புறம் ரீப்ரசன்டட் காலேஜஸ் இன் ஜோனல் லெவல் இன் இன்டர் காலேஜ் அப்படின்னா உங்களுக்கு அரை மார்க். இன்டர் காலேஜ் லெவல்ல நீங்க ஜோனல் லெவல்ல ரீப்ரசன்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. அடுத்து ஃபார்ம் 3 பிளேயர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தராங்க. அடுத்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ல ரிப்ரசென்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு 1 மார்க். ஃபார்ம் 2 பிளேயருக்கு 1.5 மார்க், ஃபார்ம் 1 பிளேயருக்கு 2 மார்க். ஓகேங்க, அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் அந்த ஸ்பெஷல் மார்க்ஸ். ஸோ 5 மார்க் வரலையும் நம்ம ஸ்பெஷல் மார்க்காக வாங்க முடியும். எதில்னா தமிழ்நாட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில். சரி, இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறேன். எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு துறை இருக்கு. அவங்க சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுக்கிறாங்க. இதுல சிபிஓ அப்படிங்கறதுல என்னன்னா டெல்லி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் இவங்களுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த சிஏபிஎஃப் அப்படின்ற இதுக்கு குறையின் கீழே சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 துறை, அவங்களுக்கு எல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் இந்த எஸ்எஸ்சி தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்கன்னா என்சிசி சி சர்டிபிகேட்டுக்கு 10 மார்க் தராங்க, பி சர்டிபிகேட்டுக்கு 6 மார்க் தராங்க, ஏ சர்டிபிகேட்டுக்கு 4 மார்க் தராங்க. ஸோ ஒரு 10 மார்க்குங்கிறது எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணணும்னு பாருங்க. ஸோ என்சிசி என்எஸ்எஸோட முக்கியம் உங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் என்ன இதோட அடிஷ்னலா விரும்புறேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன ரீப்ரசென்ட் பண்ணி சொல்றேன். காலேஜில் நான் என்சிசி பசங்க கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ என்னோட கண்ணோட்டம் என்ன இருந்துச்சுன்னா, காலேஜில் அவங்க என்சிசியாக இருந்தால் அவங்க ஒரு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க, ஹேர் கட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க யூனிஃபார்ம் போட சொல்லுவாங்க, ப்ளஸ் 4 மணி 5 மணிக்கெல்லாம் கிரவுண்டில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம காலேஜ் லைஃப் சும்மா அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு ஜாலியாக சுற்றிட்டே 4 வருஷம் எனக்கு ஓடிடுச்சு. அந்த ஜாலினஸ் மட்டும்தான் அங்கே இருந்துச்சே தவிர அதனால இப்போ பாருங்க ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை. அதனால அந்த என்சிசி போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் சப் இன்ஸ்பெக்டர். ஏன் அந்த அரை மார்க் எனக்கு இப்போ கிடைச்சிருந்தா நான் இன்னைக்கு சப் இன்ஸ்பெக்டராக இருப்பேன். ஸோ அந்த அரை மார்க்குங்கிறது எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணும். என்னை ஒரு வருஷம் என்னை வேஸ்ட் ஆகிடுச்சு, மறுபடியும் என்னை 0 ஆக்கிடுச்சு. நான் மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ என்ன ஒரு லெசனாக எடுத்துக்கோங்க. இதை பார்க்குற நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. சரி, உங்களுடைய தம்பி இல்ல வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க, இல்ல இந்த வீடியோ பாக்குற பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலும் உங்க பசங்களை உங்க தம்பி அது மாதிரி யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதுல இப்படி எல்லாம் இருக்கு, ஸோ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுத்திக்கங்க அப்படின்னு சொல்லுங்க. இது மார்க்குக்காக மட்டும் நான் சொல்ல வரல. நீங்க ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல என்சிசிலயோ உங்களை நீங்க ஈடுபடுத்திக்கிட்டோன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிஸி ஆயிடுவீங்க காலேஜ் லைஃப்ல. ஸோ அதனால இந்த கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டீங்க. ஒரு டிசிப்ளின் கேரக்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அவங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பார்த்தாலே டிஃப்ரெண்ட், அப்படியே டிசிப்ளின்டா இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரே அருமையா இருக்கும்.
ஸோ நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து நம்ம ஒரு நல்ல லைஃப் டிசிப்ளின் லைஃப் வாழ்றதுக்காகவும் ஸோ எந்த கெட்ட பழக்கமும் வந்து ஈடுபடுத்திக்காத மாதிரி ஒன்று காலேஜ் லைஃப்பில் வரணும்னா அது கண்டிப்பாக நான் ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஸ்போர்ட்ஸோ இல்லை என்சிசியோ ஏதோ ஒன்று கலந்துக்கங்க. அதனால இவ்வளோ பெரிய பெனிஃபிட் வருது. இன்னைக்கு அந்த அரை மார்க் இருந்திருந்தா இப்போ நான் 1.5 வருஷத்துக்கு மறுபடியும் நான் ஜீரோ இருந்து ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் 1 வருஷம் ஆகுதோ 1.5 வருஷம் ஆகுதோ 2 வருஷம் ஆகுதோ எனக்கு தெரியல. ஸோ அந்த 1 மார்க்கு அதை நான் படிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு வந்து என்னுடைய தோல்வி ஒரு லெசனா உங்களுக்கு இருக்கட்டும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்க என்எஸ்எஸ் என்சிசியில வந்து ஈடுபடுத்திக்கங்க. அரை மார்க்கோ 1 மார்க்கோ எதுவாக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. பின்னாடி வர வர காம்படிஷன்லாம் ரொம்ப ஹெவியா வருது. ஸோ நீங்கள்லாம் வந்து இங்க வரும்போது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்குன்னு நீங்க படிக்கும்போது காம்படிஷன் இன்னும் ஹெவியா இருக்கும். அரை மார்க்லயே வந்து 200 பேர் 250 பேர் நிற்பாங்க. ஸோ உங்க ஒரு அரை மார்க்கும் உங்களுடைய 250 பேருக்கு முன்னாடி தள்ளும். ஸோ தயவு செஞ்சு ஸ்போர்ட்ஸ் ஈடுபடுத்திக்கோங்க. தேங்க்யூ.